வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தாய் வாழ்த்து. So 2012 Chennai, 2013 Kovai, 2014 Madurai and 2015 now திருச்சி. இந்த ட்வீட்டப்புக்கு பார்த்தீங்கன்னா சூனா பானா சூனா பானா வந்து எல்லா ஏற்பாடையும் இது பண்ணாரு. சுரேஷ் பாபு அவருடைய ட்விட்டர் ஐடி சூனா பானா, அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். உங்க பேரு, உங்களோட பெங்களூர்ல இருந்து வந்திருக்காரு. ஐடி வந்து சுட்டபாலம். என்னோட பேர் விஜய் சரவணன். ஐடி வந்து ஈசா 1977. ஃப்ரெண்ட்ஸ், தெரியாதவங்க நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வருஷத்துக்கு வைக்கிறது. அதனால இன்ட்ரோ செஷன் மட்டும் கொஞ்சம் ஜீவன் லான்சர் எடிட்டர் அவ்வளோ கிடையாது. கணேஷ் நான் மகன் அல்ல. அகல் முண்டாசு ஜாவலஸ் ஜாக். கீர்த்தி கணேஷ் ஓசூர். ஹலோ கீர்த்தி. எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் விவேக். என்னோட ட்விட்டர் ஐடி ஹேண்டில் வந்து ஹலோ விவேக் கீர்த்தி. என்னோட பேர் சிவராமன். நாங்கள் பக்கத்துல இருந்தா வரோம், திருச்சி தான். என்னோட ஐடி வந்து 7G சிவா. ஹேண்டில் உலகம் சுற்றுமாய்வு. மிஸ்டர் பத்தாரக்கா கமலக்கண்ணன் ஐடிஎம். சிபிராஜன் தமிழ் சிபி. அகமான கமல்ஹாசன். இன்ட்ரோ மட்டும் கொஞ்சம் கவனிங்க. நிறைய சுந்தரம் ஞான வெட்டியா ட்விட்டர் ஐடி. அஜீஷ் ஜோக்கர் ஏஜே ஜோக்கர். சூனா பானா. சுரேஷ் பாபு சுருக்கி சொன்ன படம் வச்சிருக்கேன். ராஜேஷ் அபிஷேக். கிரி ஐடி எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விஜய் சரவணன். ஐடி
needs his idea. செட் ஆஃபீஸ் முடித்தா கண்டுபிடிச்சு அவ்வளோ பெரிய ஆட்டுலாம் சொன்னது பார்த்திபன் தான் ஹேண்டில் ஆகும் திருச்சியில் இருந்து திருச்சியிலிருந்து வரலாம் விவசாயி ஒரு மைக் ராஜா ராஜா சார் ரகுநாதன் 22 பொதுகிற கூட இருக்கு கதிர் அபிஷேக் இப்போதைக்கு கதிர் அபிஷேக் Photography. அப்படியே அப்படியே நீங்க அப்படியே டேய் அவன்டா இவனுக்கு தெரியல சேலஞ்ச் செய்யணும் போதுமா சிவகாசியா வாரமா போடான்றீங்களா அவரு நிறைய பேர் யாரும் தெரியாம பாதிப்பட்டாங்க. ஒரு செகண்ட் அதுக்கு தான் சொல்றேன். அவங்க பேசுறவங்க யாருன்னு கேக்குறாங்க. உங்களுக்கு தெரியும். Karthik, get to Karthik. This is Swiggy ID. கரடி Okay, thank you. Thank you, thank you. அப்படியே எல்லாம் உட்கார்ந்து thank you. Okay, இந்த இன்ட்ரோல சாருக்கு வந்து எல்லாரும் கிளாப் கொடுங்க. கவனிச்சிங்களான்னு தெரியல. அவர் இன்ட்ரோ கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா, நான் என்னோட சொந்த ஊர் தூங்கா நகரம், நான் இப்ப இருக்கிறது பூங்கா நகரம், அதாவது பெங்களூர் கார்டன் சிட்டி. அது கார்டன் சிட்டி, பட் இப்ப அதுதான் என்னோட கார்டியன் சிட்டி அப்படின்னு அப்படிங்கிறது என்னோட ட்விட்டர் ஐடி. ஓகே, நான் திருப்பூர், நான் இருக்கிறதுனால திருப்பூர் தர்மபுரியா இருக்கலாம், தெரியல. ஓகே, இப்போ இதுல இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் இயர் ட்ரீட் அப் வரேன் அப்படிங்கிற மட்டும் கை தூக்குங்க. ஃபர்ஸ்ட் இயர் ட்ரீட் அப் வரேன் எல்லாரும் முன்னாடி பாருங்க நல்லா. ஓகே, நிறைய பேர் வந்திருக்கீங்க. சரி, இப்போ ஒரு சின்ன மிக்ஸ் அப். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க எல்லாம் இந்த சைடு உட்காருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள ட்ரீட் அப் வரீங்க இல்லையா? சோ 2 ஈக்குவல் சான்ஸ். கேமராமேன் கவர் பண்ணுங்க. இதெல்லாம் லாஸ்ட் போன வருஷங்கள்ல அட்டெண்ட் பண்ணாங்க. இவங்க எல்லா தடவை ட்ரீட் அப் வராங்க. இப்போ இவங்ககிட்ட கேட்கலாம், நீங்க இந்த ட்ரீட் அப்ல என்ன எதிர்பார்த்துட்டு வந்தீங்க? ட்ரீட் அப்க்கு இவரு லாஸ்ட் ஒரு 1 hour நம்ம என்ன வேணா கலாய்ச்சிக்கலாம். ஆமா, சரியா? ஓகேவா? லாஸ்ட் 1 year இல்ல
ஏதோ ஆமா புரியுது. இது நடத்துறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா நீங்க போயிருவீங்க எங்களுக்கு டிஎம்ல இது என்ன பண்ணாங்க அவங்க எது கேள்வி கேட்டாங்க இது பண்ணாங்க அது என்ன பண்ணாங்கலாம் வரும் ஏதோ ஒன்று வச்சு நல்லா இருக்கு நீங்க டிஎம் பேசணும் டிஎம் அதனால மைக் போர்டு இருக்கு இல்லையா ஓகே அப்படியே இங்க வாங்க கொஞ்சம் சென்டர் வந்து கூல் ஞானம் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ட்விட்டர் வந்திருக்கேன் என்ன ட்விட்டர் பார்த்து வந்திருக்கேன்னா வெறும் நெட்லேயே மட்டும் ஆன்லைன்லேயே வந்து chat பண்ணிட்டு இருக்கோம் யாருன்னு முகம் தெரியாம பேசிட்டு இருக்கோம் ஸோ நேரில் மீட் பண்ணி அவங்க எப்படி பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க கொஞ்சம் நம்மளோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் செட் பண்ணலாம் அப்படின்ற ஆசையில் வந்தோம். ஓகே இப்போ இவர் இந்த வருஷம் இதுக்கு வந்திருக்காரு எல்லாரும் முகம் தெரியாம பழகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் முகம் தெரிஞ்சு பழகணும் இன்க்ளூடிங் உங்களையும் சேர்த்து இந்த பக்கியும் சேர்த்து நெக்ஸ்ட் வந்திருக்கேன் நான். Because everyone is from பல பேர் பல தொழில்கள் பண்றீங்க உங்களோட பல அனுபவங்கள் இருக்கும் அதில் பகிர்ந்து வந்திருக்கேன். தொழில்னா தப்பா நினைக்காதீங்கப்பா. தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி தான் வந்து பொறி வச்சு பிடிச்ச மாதிரி பெண்ணியங்கள்லாம் வருவாங்க மகளிர்லாம் வருவாங்கன்னு சொன்னீங்க யாரையும் காணோம் அட்லீஸ்ட் இந்த ஃபேக் ஐடின்னு சொல்றவங்களாவது இருக்கீங்களான்னு பார்த்தா அவங்களும் எல்லாரும் ஒரிஜினல் ஐடி தான் சொல்லிட்டு இருக்கீங்க அது கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அதை பற்றி அவங்களுக்கு ரொம்ப வயசாச்சுன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும் அதுக்காக வரவே மாட்டாங்க. என்னுடைய பேர் ரவிச்சந்திரன் திருச்சி. முகம் மட்டும் தெரியாமல் முகவரியை வைத்துக்கொண்டு நாம் பேசிக்கொண்டிருந்தோம். ப்ளீஸ் அப்படியே உட்காந்து அதாவது அவர்கள் தீட்டிக் கொண்டு போவதற்கும் நண்பன் தவறு செய்தாலும் அவன் செய்ததுக்கு நண்பன் தான் என்று தூக்கிவிட்டு அவனை வாழின் உச்சியை கொண்டு செல்வதற்காக நாம் நட்பு அமைத்திருக்கிறோம். நான் இது 110 போன்ற வெறுப்பத்து தான் அன்புடன் நட்புடன் பழகுவதற்காக வந்திருக்கிறோம். நான் உங்களை மிகவும் நேசிக்கின்றேன். உங்களிடம் நல்ல நட்பை யாசிக்கின்றேன். வணக்கம். பொதுவான தமிழ் மொழி தமிழ் டீச்சர் மொழின்றத நம்ம எல்லாரும் நினைச்சு வந்தது அந்த கருத்துல சொல்றாங்க போல நேர்ல பார்க்கலாம். ஓகே நான் வரணும்னு ரொம்ப பேச்சு உடனே வர முடியல. ஆனால் அதை அதை ட்விட்டரில் பார்க்கும்போது நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா ட்விட்டருக்கு வந்து ஒரு தீபாவளி ஒரு கிறிஸ்மஸ் ஒரு ரம்ஜான் மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நான் வந்திருக்கேன். தமிழ் மொழியை பற்றி நண்பர்கள் சொன்னாங்க. வேற எந்த தளத்திலையும் இல்லாத நமக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னாக்கி நம்ம தளத்தோட ஆளுமைகளோட இதை பார்த்தீங்கன்னாக்கி ட்விட்டர்ல தான் நல்ல தமிழ் புழங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல தமிழ் கேட்கணும் பேசணும் அப்படின்னாக்கி இங்க வரலாம் அப்படிங்கிற ஒரு நேற்று கூட 12 அந்த ட்விட்டருக்கு வந்தேன். அதுக்கு பிறகு ஒரு வருஷம் இந்த ட்விட்டரை என்னன்னு புரியாம ஓடி போயிட்டேன். அப்புறம் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ட்விட்டருக்குள்ள வந்து அப்படி எப்படி சொல்றேன்னு சொன்னா எனக்கு யாருமே இல்லை ஒரு அனாதை மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அது இப்போ எல்லாரும் இருக்கேன்னு எனக்கு தெரியுமாயிட்டு. அதாவது இந்த ட்விட்டருக்கு வந்த பிறகு என்னோட தனிமையை போக்கி நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். அது ஒரு ட்விட்டர் தான் காரணம். நான் பெருமையா சொல்றேன். அதே விட நேற்று தான் முத இந்த ட்விட்டருக்கு வந்தேன். நேற்று வந்த பிறகு ஒரு மினி ட்விட்டரை நேற்று என்னுடைய நண்பர்கள் வந்து ஷேர் பண்ண ரொம்ப சொன்ன அழுதுருவேன். அந்த அளவுக்கு அன்போடு இருந்த மனிதர்கள் ஒரு சூழ்நிலை உருவாக்கி நன்றி கடன் போட்டிருக்கேன். இந்த நட்புகள் ஒர்க் பண்றேன். ஆக்சுவலா நம்ம ட்வீட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சொல்ல என்ன ஜெடவே எங்க கேபின் க்ரூ எங்க இன்ஜினியர் செங்கா பைலட்ஸ் யாருமே ட்விட்டர்ல இல்லை மேக்ஸிமம்.
எனக்கு எங்கள் அண்ணா தான் எனக்கு ட்விட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. நான் ட்விட்டரில் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் நான் சில நல்ல ட்வீட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன், என்னோட கோ பைலட்ஸ், என்னோட இன்ஜினியர்ஸ், என் கூட ஒர்க் பண்ணுற கேர்ள்ஸ் பொண்ணுங்க எல்லாருக்குமே குரூப் அவங்க யாருமே இல்லை. ஆக்சுவலாக எல்லாருக்குமே உங்க ட்வீட்ஸ் எல்லாருமே நான் டெய்லி போய் சொல்றது தான் என்னோட வேலையை. எல்லாருக்குமே போய் சொல்லுவேன். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச நிறைய கேப்டன் ஃப்ரம் ஃபாரினர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த ட்வீட்டை எப்படி அவங்க சிரிக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு நான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் ரொம்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, நான் ட்வீட் ஏதாவது போடல காப்பி பண்ணி பேஸ் பண்ணலன்னா என்ன ராஜா எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு. ஆக்சுவலா யாரோ ஒரு பொண்ணு போட்டிருந்தாங்க, பொண்ணுங்களை சமாதானப்படுத்துறதும் ஸ்கேல் இல்லாம கோடு போறதும் ஒண்ணுங்க. அந்த பொண்ணு ஒரு பையன் அந்த பொண்ணு கிட்ட சொல்லி அவன் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டான். அந்த பொண்ணு பட் யாரும் இதெல்லாம் நான் ரிவ்யூ பண்ணி வச்சிருக்கேன். பட் நம்ம பூஜா மிஸ்ரான ஒரு கேஸ் வருதுல்ல, அது பார்த்ததுக்கப்புறம் நான் நார்த் இந்தியன் வர எல்லா கேபின் க்ரூவே ரொம்ப கலாய்ச்சான். ஏன்னா அவங்க இந்த மாதிரி சொல்லி பயந்து போயிட்டாங்க அப்படின்னு. ஸோ ரிச்சி ஏர்போர்ட் டெலிவரிஸ்ல நம்ம ட்விட்டர்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளம், ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். சத்தமா சொல்லணும். சென்னை, பாம்பே, துபாய், தம்மாம், பிரசல்ஸ், நியூயார்க் எல்லாம் உங்க இதுவும் நீங்க எல்லாம் எங்க ஜெனரேஷன் நெட்வொர்க் எல்லா இடத்துலையும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். ஸோ எல்லாருக்குமே என்னோட உங்க ட்வீட்ஸ் தான் காப்பி பண்ணி பேஸ் பண்ணுவாங்க. இங்க நிறைய பேர் நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன், அவங்களாம் பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம்னா ஃப்ளைட் முடிச்சு நேரம் அங்கேருந்து ஏர்போர்ட்லேயே ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு அப்படியே வரலாம். நான் வந்து இன்ஜினியர்ஸாக இருக்கிறேன், ஃப்ளைட் இன்ஜினியராக. அவங்க இங்கே தான் எஸ்ஆர்எம்ல வந்து தங்கியிருக்காங்க. நம்ம ட்விட்டர்லாம் எழுதி எல்லாத்தையும் கொடுக்கறது தான் என்னோட வேலை அப்படிங்கிறது. முதல்ல சொன்னாலும் ஜெட்டேரியன்ஸ் வேலை செய்யறேன்னு, அப்புறம் சொன்னாலும் நான் எங்களோட ட்விட்டர்லாம் எடுத்து கேபின் க்ரூ, ஏர் ஹோஸ்டர்ஸ் வர்றவங்க எல்லாத்தையும் ஸோ இட்ஸ் ப்ரௌட் மூமெண்ட். தேங்க்யூ ராஜா. அவரோட ட்விட்டர் ஐடி வந்து ராஜா யாதவ். தேங்க்யூ. வேற பார்த்தேன் நம்ம தினேஷுக்கும் சேட்டுக்கும் சண்டைன்னு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உண்மையிலுமே ஒரு நல்ல சண்டை சொல்லல உங்களுக்கு இந்த மாதிரி சில இதை பேசுங்க. ஒரு நல்ல ஆர்குமெண்ட் அவ்வளவுதான். அதாவது நான் படிச்சுட்டு இருக்கிறது மகாராஷ்டிரா. நான் வந்து நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த தமிழ் நியூஸ் பேப்பரோ இல்ல டிவி வெப்சைட்டுக்கோ போறது இல்லை, ட்விட்டருக்கு தான் வரேன். ட்விட்டர்ல மற்ற சேனல் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே எல்லா நியூஸும் ஒரு நியூஸ் போட்டுருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிருபர்கள் எல்லாரையும் சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். ரெண்டாவது விஷயம் நான் இது வரைக்கும் எந்த ட்வீட்டும் உருப்படியாக போட்டதில்லை. ரீட்வீட் பண்ணுவேன், இல்லைன்னா காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணுவேன். ஸோ ட்வீட் எல்லாத்தையும் எப்படி போடுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். மூணாவது விஷயம், ஏதோ ரொம்ப நாளாக எழில் கிளாட்வின்னு சொல்லி பேசிட்டே இருக்கீங்க, அது என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். ஏதோ ஒரு காரணத்துலாம் முடியாமல் போயிடும். ஆனால் ஃபர்ஸ்ட் ட்விட்டப்புக்கு நான் வரல, என்னோட வாய்ஸ் மட்டும் வந்துச்சு தெரியும். ஃபர்ஸ்ட் ட்விட்டர் மட்டும் உங்களுக்கு தெரியும். சென்னை ட்விட்டரில் வாட்ஸ்அப்லப்பா அப்போ வாட்ஸ்அப்பே இல்லை. வாட்ஸ்அப் இல்லை. ஆர்ஜி கிரேசி கோபால் தெரியுங்களா? ஆர்ஜி கிரேசி கோபால் அவர் வந்து ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் கலாய்ப்பாரு, அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த மாதிரி போட்டு ஃபர்ஸ்ட் ட்விட்டர் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. அடுத்து ரெண்டாவது மூணாவது ட்விட்டர் வர ட்ரை பண்ண முடியல. ராஜன் மாதிரி பெரிய ஆளுங்க எல்லாம் பார்க்கறதுக்கு பரிசல் மாதிரி எல்லாம் பெரிய ஆளுங்கெல்லாம் பார்க்கறதுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம ஏஜ் அதிகமாகக்கூடாதுன்னா நம்மளோட வயசு கம்மியானவங்களோட
நல்லா பழகணும், அவங்களோட பேசிக்கிட்டே இருக்கணும். அந்த என்விரான்மெண்ட்ல இருந்தால் நம்ம ஏஜ் இன்க்ரீஸ் ஆனாலும் ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு கான்செப்ட் இருக்குது. அதனால் யங்ஸ்டர்ஸோட பேசி பழகும்போது நம்ம வயசு வந்து கூடவே தெரியாது. இந்த காரணத்தினால தேங்க்யூ. டாக்டர் டிஆர்எம் யார் ஃபாலோ பண்றீங்கன்னு தெரியல. சத்யா, டாக்டர் டிஆர்எம், மிஸ்டர் ரயில் கணேசன் அதே மாதிரி தான். அவரு வந்து அது வேற டிபார்ட்மெண்ட். ஆக்சுவலா ட்ரெயின் சம்பந்தமா தற்கால் நான் சொல்றது, நான் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, அட்லீஸ்ட் புதுசா வந்தா நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ட்விட்டர்னால என்ன பயன், இது என்ன வேஸ்ட். யாரோ ஒருத்தர் நீ காலையில் போட்டுருந்தாங்க, உலக பிரச்சனை எல்லாம் பேசுவோம், 2 நாட்டு பிரச்சனையை தீர்த்து வைப்போம் அப்படின்னு. அது ஆக்சுவலா நாட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கிற தலைவர்களாலே அதெல்லாம் முடியாது. அவங்களே போய் காப்பி சாப்பிட்டு வருவாங்க. நம்ம ஒரு 100 பேர் ஜாலியா ஒரு காலேஜ் யூனியன் மாதிரி ஒரு அலுமினி மாதிரி தான் வரோம். வர்ற இடத்துல 2-3 பேர் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இது. ரயில் கணேசன் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரெயின்ல எப்போ ஏதாச்சும் டவுட், ஏதோ ட்ரெயின் டிலே ஆகுது, சக்கரை ஏதாவது பஞ்சர் ஆயிருக்கா, இதனால எங்க ஏதாவது ப்ராப்ளமா, இல்ல ஏதாவது ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் இருக்கா, டிக்கெட் எடுத்து எப்படி போறது, டிக்கெட் எடுத்து இப்ப எனக்கே டவுட் இருக்குது. உங்க சார்பா நான் கேட்டுக்கிறேன். டிக்கெட் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வந்தாச்சு. இல்ல அது ஒரு நிறைய அந்த டைம் இல்ல என்னன்னா, டிக்கெட் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஒட்டுக்கா, அந்த பிரிண்டட் டிக்கெட் தொலைஞ்சு போச்சு. வேண்டாம், டிக்கெட் வேண்டாம் எனக்கு. சரி சொல்லுங்க. ஓகே, ரயில் கணேசன் 5 நிமிஷம் வந்து லைவ் ஸ்ட்ரீம் இருக்கிறவங்க இதை பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, மே 1ஆம் தேதியிலிருந்து 60 days இந்த ரிசர்வேஷன் 120 days ஆகியிருக்காங்க. அந்த 120 days வந்து எக்ஸ்க்ளூடிங் டிபார்ச்சர் டேட். காக்கி சாரி அப்கிரேடேஷன் வேணுமான்னு ஒரு காலம் கேட்டிருப்பாங்க. அந்த அப்கிரேடேஷன்ல நீங்க டிக் அடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிளாஸ் அப்கிரேட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸ்லீப்பர் புக் பண்ணிருந்தீங்கன்னா 3 tier ஏசி கிடைக்கும், இல்ல செகண்ட் ஏசிக்கு சான்ஸ் இருக்கு. 2 கிளாஸ் அப்கிரேட் பண்ணுவாங்க மேக்ஸிமம். இந்த அப்கிரேடேஷன் வந்து கன்செஷன் டிக்கெட்டுக்கு கிடையாது. அதாவது ஒன் டைம்ல போறது சீனியர் சிட்டிசன் எந்த கன்ஸ் ஃபுல் பேக் பண்ணி பண்ணுறது மட்டும் தான் கிடைக்கும், தட்களுக்கு இருக்காது. அடுத்து கிடையாது, ஒன்லி 6 பேர் இருக்குது. பல்க் புக்கிங்க்கு அப்கிரேடேஷன் பண்ண மாட்டாங்க. அடுத்து இ டிக்கெட் நிறைய பேருக்கு என்ன தெரியறதே இல்ல. இ டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்ட் 3 tiers வித்அவுட். நீங்க 6 பேர் புக் பண்ணிருந்து 5 பேர் கிளியர் ஆயிட்டா கூட அந்த ஒரு ஆள் டிக்கெட்ல டிராவல் பண்ண முடியாது. பியூர் யாராரு சார்ட்ல பேர் வர்றவங்க மட்டும் தான் இ டிக்கெட்ல போலாம். கவுண்டர்ல எடுத்து காசு கொடுக்குற டிக்கெட்டுக்கு அட்ரஸ் சொல்ல டிராவல் பண்ணிக்கலாம். இ டிக்கெட்ல போகவே முடியாது. அடுத்து இ டிக்கெட் ரிசர்வ் பண்ணும்போது நைட் 12:30 இருந்து நைட் 23:30 வரைக்கும் பண்ணலாம். அந்த 23:30 இருந்து 8:30 சொல்றாங்க, 00:30 அந்த டைம் கூட பண்ண முடியாது. ஆனா அன்னைக்கு ரிசர்வேஷன் ஓபன் ஆகுதுன்னா அதுக்கான லிங்க் 8 மணிக்கு தான் ஓபன் ஆகும். சோ நீங்க அது 8:30 பண்ணலாம் ட்ரை பண்ணீங்கன்னா கிடைக்காது. அன்னைக்கு ரிசர்வேஷன் அன்னைக்கு தான் ஓபன் ஆகுதுன்னா அன்னைக்கு 8 o'clock தான் அதுக்கான லிங்க் ஓபன் ஆகும். அடுத்து இப்ப ஐஆர்சிடிசி மொபைலுக்கு ஒரு ஆப் போட்டுருக்காங்க. அந்த மொபைல் ஆப்ல 8 to 12 நீங்க ரிசர்வ் பண்ணவே முடியாது. சிஸ்டத்துல தான் பண்ண முடியும், 8 to 12 மொபைல்ல பண்ணவே முடியாது. அடுத்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, டிக்கெட் ரிசர்வ் பண்ணதுக்கு அப்புறம் நேம் சேஞ்ச் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு நேம் சேஞ்ச் பண்ணலாம் பிஃபோர் 24 hours. நீங்க இதுல பண்ண முடியாது. கன்சர்ன் ஸ்டேஷன் மாஸ்டர் இல்ல ரிசர்வேஷன் கவுண்டர்ல போயிட்டு நீங்க பிளட் ரிலேஷன்ஸ்க்கு மட்டும் தான் நேம் சேஞ்ச் பண்ண முடியும். பிளட் ரிலேஷனுக்கான ப்ரூஃப் கொடுக்கணும். நீங்க ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நேம் சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி பல்க் புக்கிங்க்கு ஒருத்தர் பண்ணலாம் நேம் சேஞ்ச். பல்க் புக்கிங் 10% பண்ணலாம் நேம் சேஞ்ச். அடுத்து கேட்டாரு, இப்போ நீங்க ஒரு ரிலேட்டிவ் நீங்க ட்ரெயின் ஏற்றி விட போறீங்க. ட்ரெயின் ஏறிட்டாங்க,
அந்த டிக்கெட். நீங்க கவுண்டர்ல இருந்த டிக்கெட் இருந்தாலும் சரி, டிராவலிங் அத்தாரிட்டி அவங்க கிட்ட இல்ல, உங்ககிட்ட மாட்டிக்கிச்சு. நீங்க கலெக்ட் பண்ணப்ப பாக்குறீங்க உங்க பாக்கெட்ல இருக்குது. என்ன பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கா? உங்களுக்கு நியரஸ்டா இருக்கிற எந்த இந்தியன் ரயில்வேல எந்த ஸ்டேஷன் இருந்தாலும் சரி, அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கொண்டு போயிட்டு அந்த டிக்கெட் கொடுத்தீங்கன்னா அவர் அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு ரயில்வே ஜிப்லெட் மெசேஜ் ஒரு மெசேஜ் இருக்கு, அது கமர்ஷியல் கண்ட்ரோல் மூலமா கொடுத்து this ticket secured with so station master they can travel without any fine சொல்லிட்டு அடுத்த ஸ்டாப்பிங் ஸ்டேஷனுக்கு அந்த மெசேஜ் ஜிப்லெட் மெசேஜ் ரயில்வே சொல்லுவாங்க, அந்த மெசேஜ் அனுப்பிச்சிடுவாங்க. அதனால எந்த ப்ராப்ளம் இல்லை. நீங்க வெரி நியரா இருக்கிற ஸ்டேஷன் எந்த ஸ்டேஷனா இருந்தாலும் சரி, பக்கத்துல அந்த ஸ்டேஷன் ஷேர் பண்ணா அது அவருடைய டியூட்டி செஞ்சே ஆகணும். அதனால நீங்க டிக்கெட் புக் வச்சுனா பயப்பட தேவை. பக்கத்து ஸ்டேஷன் கொடுத்தா போது எந்த ப்ராப்ளம் இல்லாம இங்க டிராவல் பண்ணலாம். அடுத்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு போனோம் இல்லைங்களா? ஐடி ப்ரூஃப் எடுக்காம போயிட்டா அதுக்கு ஃபைன் இல்லாம தள்ளிக்க முடியுமா? கண்டிப்பா ஐடி ப்ரூஃப் வேணும். இப்பெல்லாம் முன்னாடி ஏசிக்கு மட்டும் வச்சிருந்தாங்க, இப்போ எல்லா குரூப்ல ஒருத்தருக்காவது இருக்கும் ஐடி. ஐடி ப்ரூஃப் மிஸ் பண்ணிட்டோம், அது கொடுக்கறது டைம் எல்லாம் எதுவும் தர மாட்டாங்க. நீங்க அடுத்த ஸ்டேஷன் ஸ்டாப்பிங் வேணா நீங்க கொண்டு வர முடிஞ்சுன்னா போஸ்ட்பான், அதே ட்ரெயின் வேற டேட் இல்ல அதே டேட் வேற ட்ரெயின், எப்படி 2 டே போஸ்ட்பான் பண்ணிக்கலாம். போஸ்ட்பான் பண்ணிக்கலாம் ஒன்லி 20 rupees மட்டும் தான் இது பண்ணுவாங்க. ஆமா, அது சப்ஜெக்ட் அவைலபிலிட்டிங்கற போட்டுருப்போம். ஆனா கேன்சல் பண்ணி நீங்க மறுபடியும் நீங்க சப்போஸ் அவைலபிள் இருந்து கூட நீங்க கேன்சல் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேன்சல் லிஸ்ட் போடும். இது மாடிஃபை டிக்கெட் சொல்லிட்டு மாடிஃபை பண்ணீங்கன்னா ஒன்லி 20 rupees தான் போகும். அந்த மாதிரி மாடிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அது கேன்சல். அதான் சொல்றேன், மாடிஃபை பண்ணதுக்கு அப்புறம் கேன்சல் பண்ணீங்கன்னா டபுள் நார்மலா கேன்சல் பண்ணா டபுள் டைம் கேன்சலேஷன் பீரியட் எடுத்துருவாங்க. ஆமா, இல்ல கவுண்ட். ஓகே, थैंक यू. மும்பையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில் வந்து மும்பையில் கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் இருக்கு. பள்ளப்பட்டியில் வந்து ஸ்வீட் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரி மும்பையில் ஒரு ஸ்வீட் ஸ்டாப் பண்ணி ஐடி வந்து முக்கிய பிரமுகர். உங்க நேம், உங்க ஊர், உங்க ஐடி மூணு மட்டும் சொல்லுங்க. என் பேர் ஆசிகரி 500. என் பேர் வந்து துணை முன்னோர்கள் பேர் ஐடி. சிவசங்கர் ராணி அப்படின்னு ஐடி. என் பேர் சிவசங்கர். எனக்கு திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோயில். திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கீங்க? ஆமாம், சங்கரன். இந்த படம் என்னோட ஐடி. தேங்க்யூ சார். நீங்க இல்ல ஸ்டார் ஜெயபால், கரூர்ல இருந்து வரேன். தமிழ்நாடு தான் நீங்க பெங்களூர். கரூர் சிங்கம் பிரபு. வேற யாரு? தொடர்ந்து ஒரு படம் வந்திருக்கு, அதோட அசோசியேட் டைரக்டர் பிளஸ் டைலாக் எல்லாம் அவர் தான். இந்த இயர் ஒவ்வொரு ட்விட்டர்லயும் வந்து அவருக்கு ஒரு புது இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க வேண்டியதா இருக்கு. இந்த இயர் வந்து இப்ப வந்து ஒரு விகடனுடைய இதுல நம்ம எப்படி இருக்கோன்றது தான் அடையாளம்ன்றது தான் நான் சொல்லுவேன். அது ஒண்ணுமே கிடையாது. நம்ம அவங்க இப்பதான் பழகிறோம் பேசுறோம். முதல் 2 வருஷம் யாருக்குமே தெரியாது. அந்த ஹேண்டில் அவங்க என்ன ட்விட்டு போறோம்னோ அப்படிதான் இருக்கும். ஸோ முதல்ல திடீர்னு பேச விட்டதுனால ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். நீங்க இருக்கிற யார்கிட்டயாவது யாராவது ஒருத்தர் இந்த 5 வருஷம் ட்விட்டர்ல 4 வருஷம் ட்விட்டர்ல நீங்க ஏன் அதை பண்ணீங்க, இல்ல இது ஏன் அப்படி சொன்னீங்கன்னு கேட்க விரும்புனீங்கன்னா கேட்கலாம். பதில் சொல்றவர் விரும்புறாருன்னா பதில் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல சொல்றேன், ஒரு பரிசல் வந்து இப்போ ஒரு 99 days பிரேக்ல போயிட்டு வந்துட்டாரு. நம்ம இன்டர்நெட் விட்டு போயிட்டு வந்தா நமக்கு ஞானோதயம் கிடைக்கும்ன்ற மாதிரி 99 நாள் உங்களுக்கு எதாவது கிடைச்சதான்றது கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். அதுக்காக எதுக்குன்னா எக்ஸாம்பிள் தான். அதுக்கு யார் பண்ணாலும் ஃபார் எக்ஸாம்பிள் சேட்டு கிட்ட போயிட்டு எத்தனை போட்டு அவர் மறுக்கிறது அவருடைய உரிமை தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பரிசல். ஓகே, 99 days ஃப்ரீடம் பத்தி கேட்டாரு. இதெல்லாம் தெரியுது, அவர் எதுவுமே நான் எழுத படிக்கலன்ட்டு வந்த உடனே அதுல எழுதியிருந்தேன். எதுவுமே படிக்கல. வந்த உடனே ஃபேஸ்புக்ல வந்த உடனே இந்த 99 நாள் நான் நிறைய புக்கு படிச்சேன். எந்த புக்கு?
பெரிய போய் அப்படின்னு தான் ஆரம்பிச்சேன். எந்த ஒரு மாற்றத்தையும் எனக்கு ஏற்படுத்தல. ஏன்னா நான் அடிக்ஷனா இருக்கல. அதனால பிளாக் ஆரம்பிச்ச காலங்களில் 2006 அந்த மாதிரி பீரியட்ல ரொம்ப அடிக்ஷனா இருப்போம். டெய்லி ஒரு போஸ்ட் 2 போஸ்ட் போட்டு அப்போ வந்து பின்னூட்டம்னு பேர் கமெண்ட். இப்போ நீங்க ஆர்டி பண்ற மாதிரி ஃபேஸ்புக்ல லைக்ஸ் மாதிரி அப்போ பின்னூட்டம் இருக்கும். ஒவ்வொரு காமன் நேரத்துக்கும் போய் பார்த்தே இருப்போம். ஏதாவது கமெண்ட் பின்னூட்டம் வந்திருக்கா, எத்தனை பேர் படிச்சிருக்காங்கன்னு ரேங்கிங் பார்க்கறது, தமிழ் மனம் இருந்து அதில் வர்றது, அந்த மாதிரி இருந்த ஒரு காலகட்டத்தில். இப்போ அந்த இது இருக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு மாற்றமெல்லாம் இல்லை. பட் வேற என்ன ஒரு பெனிஃபிட் ஒரு இது என்ன கிடைக்கும்னு கேட்டால், இப்போ இவங்க 2-3 பேர் என்னென்னமோ சொன்னாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியல. கமலி இது என்னமோன்னு சொன்னாங்க, அது எனக்கு தெரியல. இல்லை சீரியஸாக தெரியல. இல்லை சீரியஸாக தெரியல, இருக்கும்போதே தெரியாது. செகண்ட் வந்து சினிமா வந்து என்னால ஃப்ரெஷ்ஷா பார்க்க முடிஞ்சு. அது ஒரு பெரிய பெனிஃபிட். சீரியஸ்ல நான் ஒத்துக்கணும். நான் சென்னியார் வந்து சொல்ல முடியாது. ஓகேவா? ராமராஜ் ஒரு காலத்தில் சம்பாதிச்ச அளவு ரஜினிகாந்த் சம்பாதிக்கல. ஓகேவா? அவர் டேபிள் பிளானா பேப்பர்லாம். எனக்கு அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி இருக்கு. அவர் எல்லா இதுலயும் வந்து எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்கிறாரு. எல்லாமே என்னால புரிஞ்சுக்க முடியுது. இன்க்ளூடிங் ஜேம்ஸ் கேமரூனுக்கு எல்லாம் கேள்வி கேட்டாரு. ராமராஜ்யம் படம் பார்த்துட்டு வால்மீகிக்கு கேள்வி கேட்டிருந்தாரு. அது ஏன்? அவர் இந்த நாட்டுக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். கேள்வி கேட்கறது அது வரைக்கும் நான் என்ன நினைச்சேன்னா, கண்டிப்பா ஏன்னா நம்ம எழுதுறதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. எனக்கு தெரிஞ்சு நிறைய பக்கம் அது போய் சேருது. சினி ஃபீல்ட்ல சீரியஸா ஸ்டாலின் முதல் கொண்டு பொலிட்டிக்கல் ஃபீல்ட்லயும் சரி, சினி ஃபீல்ட்லயும் சரி, எழுதுற எல்லாமே இந்த மாதிரி ஒன்று எழுதியிருக்காங்களாமா, யாரு வீடுல வந்துச்சு இல்லைன்னா அவங்க இந்த மாதிரி எழுதியிருக்காங்கன்னு உங்க பேர் தெரியுதோ இல்லையோ நீங்க எழுதலாம் போய் சேருது. அதனால அவர் அப்படிமா டைரக்டர்னு சொல்றதெல்லாம் நிறைய பேர் படிக்கிறாங்க, கேட்கறாங்க. ஆனா ராமாயணம் எழுதி எத்தனையோ கஷ்டங்கள் ஆச்சு. வால்மீகிக்கு கேள்வி கேட்டிருக்காரு. அதனால அது ஏன் அவர் அப்படியெல்லாம் பண்றாரு? கேம கரெக்டா புரிஞ்சு கேட்டிருக்காரு. லிங்க புரிஞ்சுக்கோங்க. வணக்கம். இயக்குனர் கேள்விகள் அப்படின்ட்டு என்னுடைய சினிமா வந்து ஆரம்பிச்சேன். அதில் வந்து நான் சாதாரண ஒரு பொதுஜனம் வந்து ஒரு படம் பார்க்கும்போது அந்த படத்துக்கு என்ன லாஜிக் மிஸ்டேக் இருக்கு, ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை நான் வந்து கேள்வியாக கேட்டுருந்தேன். அது வந்து ஒரு பாணி மாதிரி ஆகிப்போச்சு. சப்போஸ் நான் எந்த படத்துலேயே அது விமர்சனம் வந்து கேள்வி கேட்காம மட்டும் வந்து கமெண்ட் போடுறாங்க, நீங்கள் ஏன் கேள்வி கேட்கல, ஏதோ கேள்வி கேளுங்க அப்படின்ட்டு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அதனால நான் வந்து என்னுடைய விமர்சனம் எல்லாத்தையும் வந்து கேள்வி கேட்கறது வந்து ஒரு பாணியாக வச்சுட்டேன். வால்மீகி நான் ஏன் கேள்வி கேட்டேன்னா, இந்த எல்லாம் கிண்டல் பண்ணுவாரு. அதாவது ஹாலிவுட் டைரக்டர்கள் இங்கிலீஷ், அவர் இங்கிலீஷ் தெரியும், தமிழ் படிக்க மாட்டாங்க. அப்படிலாம் கேள்வி கேட்டால் அது பதிலாக போடுவாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணாங்க. ஏன்னா என்னுடைய நோக்கம் வந்து அது கிடையாது. என்னுடைய விமர்சனம் படிக்கிற ஒரு சாதாரண ரசிகனுடைய மனசில் என்ன கேள்வி எழுமோ அதை நான் வந்து அவ்வளோதான். வால்மீகி போய் பார்க்க போகிறது. வால்மீகி வந்து ராமாயணம் படிக்கிறவங்க வந்து என் மனசில் என்ன சந்தேகங்கள் எழுதோ அந்த சந்தேகம் என் மனசு எழுத நான் வந்து அதை படிப்பேன். அவ்வளோதான். யாரும் உங்களுக்கு சொன்னதே இல்லையா? உங்க டீட்ஸ் வந்து மொக்கையா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் என்னமோ இதுக்கு மேல உலக இலக்கியம் படிச்சாங்க. எல்லாருமே வந்து நான் வந்து சூப்பரா டீட் போறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி நான் போற எல்லா டீட்ஸுமே மொக்கையாதான் இருக்கும், வல்கராவும் இருக்கும். அது நான் சொல்ல வேண்டியதில்லை, எனக்கே தெரியும். அதனால இனிமேல் யாருமே வந்து மொக்கை போட சொல்லாதீங்க, எனக்கே தெரியும். மொக்கையா இருக்கிறதுக்கும் கேவலமான வித்தியாசம் இருக்கு. மொக்கையா இருந்தா கேள்விகள் யார் யார்கிட்ட கேளுங்க, அது மாதிரி. ஆமா, ஸ்மெலி போட்டு தப்பிக்கிற ஸ்டைல் எப்படி எங்க கத்துக்கிட்டீங்க? அவர் வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஏதோ டக்குன்னு கேட்க போது என்னங்கன்னா டக்குன்னு ஸ்மெலி போட்டு, அதாவது ட்விட்டர்ல வந்து ஸ்மெலி போட்டு தப்பிக்கிற ஸ்டைல் வந்து நான் உங்ககிட்ட பார்த்தா நானும் கத்துக்கிட்டேன். அது நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க? ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன். எனக்கு ஒரு நாளைக்கு 300 மென்ஷன் வருது. அது பதில் போலனா பிரபலங்கிற ஆணவத்துல பதிலே போலன்னு சொல்றாங்க. நான் பதிலும் போட்டவனா ஆனா டைப் பண்ண எனக்கு டைம் எடுத்துக்கூடாது. ஏன்னா நான் சொந்தமா ட்வீட் போடணும், அதுக்கு எனக்கு டைம் இருக்கு. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ட்வீட் டைப் பண்ணணும், 40 ட்வீட் போடணும். இதே என்னுடைய டார்கெட். அதை நான் போட்டுருக்கும் போது இந்த 300 மென்ஷன் பதில் சொல்ல முடியாது. இது போக நான் டிஎம்ல பொண்ணு யாரும் பேசணும். அதனால ஸ்மைலி போட்டா பரவாயில்ல, நல்லது. இவன் வந்து பதில் சொன்னாலும் ஸ்மைலியாவது போட்டா ஒரு கேள்வி கேட்கணுமா? இது கேள்வி வந்து ரிப்ளை பண்றது இல்ல, மென்ஷன் பண்றது இல்ல அப்படிங்கிற மாதிரி. இல்ல இது வந்து நான் ஒரு பொதுவா தான் கேட்கிறேன். 1 வருஷம் ஆயிருக்கு. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுல நீங்க என்னுடைய அதிருப்தி நான் தெரிவிச்சிருந்தேன். மற்றவங்க எவ்வளவு பேர் பிரபலத்துக்கு மென்ஷன் போட்டுட்டு இருக்காங்க.
அவங்களுக்கெல்லாம் பதில் வருதான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கண்டிப்பா தவறாம நான் பதில் போட்டே இருக்கேன். எந்த மனுஷனையும் விடுறது இல்லை. பிரபலத்தோட 2 பிரச்சனை சொல்றாங்க. ஒன்று வந்து ரிப்ளை போட மாட்டாங்க, இன்னொன்று வந்து ஃபாலோ பேக் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ரிப்ளை மட்டும் தான் பிரச்சனை இல்லை, ஃபாலோ பேக்கும் பிரச்சனை இல்ல. ரிப்ளை பண்ண ஃபாலோ பேக் பண்றது பண்ணாங்க. ஒரு ட்வீட் பண்ணா ஃபாலோ பேக் இல்லை உங்களுக்கு. இல்ல இல்ல எல்லாருமே உங்களை வச்சிருக்கீங்க. ஃபாலோ பேக் பண்றது சில நியாயங்கள் இருக்கோ, பண்ணாம இருக்கிறது சில நியாயங்கள் இருக்கோ. அதே மாதிரி ரிப்ளை பண்ணாம இருக்கு அவங்களுக்கு ஒரு நியாயம். உங்களுக்கு ரிப்ளை பண்ணது மட்டும் தான். இல்ல நான் காமனா போட்டு ரிப்ளை கேட்கல, மென்ஷன் போட்டு ரிப்ளை தான் கேட்டிருக்கேன். நீங்க காமனா போட்டீங்கன்னா ரிப்ளை விடுவாங்க. காமனா இந்த பிரச்சனை நம்ம அப்புறம் கூட பேசிக்கலாம். வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இன்னொரு பாயிண்ட் சொன்னாரு. ஓகேவா? அதாவது அவர் என்ன சொன்னார்னா 1500 பேர் இருக்கும்போது கேட்டா அப்பவும் பதில் சொல்ல, 10,000 பேருக்கு கேட்கிறேன் அப்பவும் பதில் சொல்ல. யாராவது பதில் சொல்லும் போது போய் உனக்கு எத்தனை ஃபாலோ இருக்கான் சொல்லலாமா வேண்டாமெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. சீரியஸா சொல்றேன், அப்படியெல்லாம் யாருமே கிடையாது. அந்த கேள்வி வர்த்தா இருந்தா பதில் சொல்லுவாங்க. ஒரு விஷயம் ஓகேவா? சிலது என்னன்னு கேட்டீங்கன்னா பஸ் ட்வீட் நடந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது லைவ் ஸ்ட்ரீமிங் ஓடிட்டு இருக்கும். அதுக்கு நான் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நடந்துட்டு இருக்குன்னா எப்படி நடந்தது? ஒரு கான்வோவா போகும். கான்வோவா போகும்போது பாக்குறவங்களுக்கு அது எரிச்சலா வரும். ரெண்டாவது இன்னொருத்தவங்க ஒன்று பதில் சொல்லிட்டாங்க, அதுக்கு விளக்கம் கிடைச்சிருச்சுன்னு தெரிஞ்சா நம்ம சொல்ல மாட்டோம். அவ்வளவுதான். இதுல பதில் சொல்லணும், பதில் சொல்லாம இருக்கணும், அவங்களை கேள்வி கேட்கணும், அவங்களை போட்டு திட்டணும்லாம் யாருக்கும் கிடையாது. என்னோட மொபைல் நம்பரோ கார்த்தியோட மொபைல் நம்பரோ நீங்க பிரபலம் நினைக்கிறோம் எல்லாரோட மொபைல் நம்பரோ யாருமே மறைச்சு வைக்கவே இல்லை. எல்லாரோட மொபைல் நம்பரும் பிளாக்ல இருக்கும். நீங்க எதில் தேடினாலும் கிடைக்கும். ஒரு டெக்ஸ்ட் பண்ணாலோ ஃபோன் பண்ணி பேசினாலோ எல்லாருக்குமே தெரியும். நான் ஒரு போஸ்ட் போட்டேன், 99 நாள் ஃப்ரீடம் போறேன், எங்கூட யார் வேணா பேசலாம், மெயில் பண்ணலாம். எனக்கு ஒரு மெயில் கூட வரல, ஒரு மனுஷனே மெயில் வரல. நான் கைப்பட லெட்டர் எழுதி அனுப்பிச்சேன். எனக்கு லெட்டர் ஆர்வம் இருக்கு. ஒரு 10-15 பேருக்கு லெட்டர் எழுதி அனுப்பிச்சேன். ஒரு 3 பேர் தான் எனக்கு பதிலே போட்டாங்க. அது எனக்கு வருத்தமெல்லாம் கிடையாது. எவ்ரிபடி ஆன் தேர் ஓன் வேர்ல்டு. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்குமே அவங்களோட இது முக்கியம். செந்தில் வந்து ஃபர்ஸ்ட் ட்வீட்டப்ல இப்ப என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாரோ இப்ப அந்த கம்ப்ளைண்ட் அவருக்கு வந்திருக்குது. நான் வேற ஸ்மைலி மட்டும் தான் போடுறேன். அவர் ஃபர்ஸ்ட் ட்வீட்டப்ல எங்கிட்ட கேட்டாரு, நீங்க வேற ஸ்மைலி மட்டும் தான் போடுறீங்க, சரியா பேச மாட்டேங்கிறீங்க, பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்ப அவருக்கு வந்திருக்குது. அடுத்த வருஷம் உங்களுக்கு வரலாம். பிரபலம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அதை முதல்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் 2 கால்ல நடக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, தூங்குறாங்க, ஆய் போறாங்க, கழுவுறாங்க, எல்லாமே நடந்துட்டே இருக்கு. பிரபலம் சொல்லி கண்டிப்பா உண்டு. ஏன்னா இல்லாம இல்ல. இவருக்கு 100 ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, இவருக்கு 1,30,030 போட்டுருக்காரு. பிரபலம் எப்படி இல்லாம இருப்பாரு. இவரும் அவர் ஒண்ணா கண்டிப்பா பிரபலம் வந்து கண்டிப்பா உண்டு. ஹிட்லரை ஃபாலோ பண்ணவங்க பல மில்லியன், ஜீசஸை ஃபாலோ பண்ணவங்க வெறும் 12 பேர். சுத்தி சுத்தி அங்கேயே வரீங்க. தயவுசெய்து இந்த ப்ராப்ளம் மென்ஷனை விட்டு வேற ஏதாவது கேளுங்க. பூனை யாரு விவேக் ஏதோ கேட்கணுன்றாரு. இவராது ஏதாவது அவர் டிஎம் பத்தி கேட்கறாரா? பூனையான்றதுனால உங்களுக்கு எத்தனை பெண்கள் வந்து டிஎம்ல வந்து இல்ல பசங்க எத்தனை பேர் வந்து நீங்க பெண்கள் நினைச்சு பேசிட்டாங்க? அது 4 பேர் தான். இல்ல அப்படி பார்த்தா அந்தரங்கத்தை பத்தி யாரு அதுவும் பிரச்சனை. இப்பதான் புதுசா இதுல ஆரம்பிச்சிருக்கேன். அவரு கூட சண்டை போற அளவுக்கு இன்னும் வளர அந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் மக்களோட ஆதரவு இன்னும் பெரிய வந்தா அதை பத்தி யோசிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணு டவுனோட அந்த அளவுக்கு போகல, வெறும் 5,000 தான் போயிருக்கு. நான் 1 லட்சம் கணக்கில் எதிர்பார்க்கிறேன். இந்த ட்விட்டர் வழியா மக்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், எல்லாம் கண்டிப்பா படிக்க நம்ம திண்ணை உடனே வாங்கி படிப்பீங்க. எனக்கு நீ நிஜமாவே ஐஐடி படிச்சவன் தான். எந்த குவாலிட்டி வச்சுனா இல்ல ட்விட்டருக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. சூப்பர். சீரியஸா பேசக்கூடாது. இல்ல நான் ரொம்ப சீரியஸா பேசுறேன். நீயா? இல்ல ஆக்சுவலா உள்ள வந்து பெரிய ரீசன்லாம் எதுவும் இல்ல. சும்மா வந்து கலாச்சிட்டு இருப்பேன். ரொம்ப ஃபேஸ்புக்ல ரொம்ப ஆக்டிவா இருந்தேன் முந்தியெல்லாம். அப்போ ட்விட்டர் எனக்கு வழக்கம் போல ஒன்றும் தெரியாது.
அந்த இங்கிலீஷ்ல ஏதாவது எங்க ஏதாச்சும் கண்டது திருப்பி போட்டுட்டு ஜாலி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ட்வீட் பார்த்தா யாராவது ஐடி ஸ்டூடெண்ட் நம்புவாங்களா? அதான் அது இங்கிலீஷ்ல எழுதுறப்ப பார்த்தா தெரியும். மறுக்கிறேன் இல்லையா? மறுக்கலாம் இல்ல, நான் சத்தியமா ஐடி ஸ்டூடெண்ட் நான் காட்டிக்கணும்னு அவசியம் இல்ல. இல்ல இது ஜாலியான கேள்வி. ரொம்ப சீரியஸா பேசுறேன். நீ மைக் வேற இப்போ ரீசெண்டா ஒரு 1 வீக் முன்னாடி மீட் பண்ணப்போ வந்து இப்போ புதுசா வந்த ட்விட்டர்ஸ்னால தான் வந்து ட்விட்டர் வந்து அதோட லெவலோட டீக்ரேட் ஆகிட்டே போகுதுன்னு நீங்க சொன்னீங்க. அவர் சொன்ன விஷயத்தை தான் சொல்றேன். டீக்ரேட் ஆகுங்க. எந்த விஷயத்தாலும் அப்படி சொல்றீங்க, ஏன் சொல்றீங்க, யாராலும் நீங்க மென்ஷன் பண்ணி சொல்லலாம். சேட்டு இருக்கலாம், அவன் விட்டுருங்க. உங்களுக்கு யாராவது தமிழ் ஹேஷ்டாக் தமிழ் ட்விட்டர் போட்ட ஹேஷ்டாக் நேஷனல் லெவல்ல ட்ரெண்டிங் ஆனது எதாவது ஞாபகம் இருக்கா? இல்ல இல்ல நான் கேக்குறது தமிழ் ட்விட்டர் சென்டர்ல இருந்து நேஷனல் ட்ரெண்ட் ஆன முதல் ஹேஷ்டாக் நீங்க தமிழ்ல போட்டத சொல்லுங்க. டிஎன் ஃபிஷர்மேன் 1, சேவ் ஃபிஷர்மேன் 1, கிரீன் லைட்ஸ் 1, ஒப்பாரி ஆஃப் மாயம் இல்ல ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணும்போது ஃபிஷர்மேன் பாத்துக்கோங்க. எல்லாரும் வந்து இன்னொருத்தரை பார்த்து நீ செத்துனா என்ன பண்ணுன்னு சொன்னாங்க. அவ்வளவு சுவாரஸ்யமாகவும் ஒரு பெரிய வேல்யூ உடைக்கிற மாதிரி ஒரு விஷயமா தான் இருந்தது. இன்னைக்கு வர ஹேஷ்டேக பாருங்க. அனில் விஜய் டாடா 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 டாடா, பெரிய தலை டாடா டாடா டாடா, சூர்யா டாடா, ஒரு மீனிங்லெஸ்ஸா இருக்குது. அந்த ஹேஷ்டேக் கிளிக் பண்ணி படிச்சீங்கன்னா 100ல 2 ட்வீட் கூட சிரிக்க வைக்கல. நீ அஜித் கலாய், விஜய் கலாய், ராஜா கலாய். ஆனா கலாய்க்கிறது எப்படி இருக்கும்னா ஒரு வாட்டி சொன்னான் ராஜன், நீதான் பொண்ணு அந்த படம் அந்த டைம்ல என்னைக்காவது ஒரு நாள் கோட் சூட்டோட ஸ்விம்மிங் பூல் சைடுல ராஜா படிச்சு நடக்க போறாரு இவங்க கூட அப்படின்னு போட்டான். ராஜாவே ஓட்டுறது தான் இது. ஆனா அதை படிச்ச ஒரு விஷயம் சிரிப்பு. நீங்க சொன்னவனே 2-3 பேர் சிரிச்சிங்க. அந்த மாதிரி ட்விட் இல்லை. இப்ப ஹேஷ்டாக் உருவாக்குறதுக்காக கும்பலா பாமக அன்புமணி, அஜித் விஜய், ராஜா ரகுமான் வெறும்னே டேக் கிரியேட் பண்றதுக்காக மட்டுமே அக்கௌண்ட் ஓபன் பண்ணான். டேகை போட்டுட்டு ஒரு ஸ்மைலி, டேகை போட்டுட்டு ஒரு டாட். இது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது யோசிச்சு பாருங்க. ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அந்த விதத்துல தான் நான் சொன்னேன் இப்போ வந்து புது ட்விட்டர்ஸ். ஆனா அதே சமயத்தில் இன்னைக்கு காலையில ஒன்று சொன்னேன். இன்னைக்கு இந்த அவர் பேர் மறந்துடுச்சு எனக்கு. ஒரு நாளைக்கு 4 பொண்ணு ப்ரப்போஸ் பண்றாரு. ஜாலியா தான், ஒன்றும் சீரியஸாலாம் இல்லை. ஜீரோவா ஆளுமை ஜீரோவா நோக்கியா இவன் பார்த்திபன் அந்த மாதிரி ஆட்கள் ஜாலியா இருக்குது. போய் ஒரு பொண்ணுகிட்ட போய் லவ் யூ சொல்றான். ஒரு பொண்ணு வந்து ஏன்டா உனக்கு அதான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்பனா நீ என்ன லவ் பண்ணுன்றான். அதே மீனிங்லெஸ் ட்வீட்ஸ். அதை படிச்சா ஒரு சிரிப்பு வர மாட்டேன். அந்த ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகணுன்றதை தாண்டி வேற ஒண்ணுமே இருக்க மாட்டேது. அது ஒண்ணுதான் என்னுடைய குறை. மற்றபடி நான் அவங்களை வேற மாதிரி தப்பா சொல்றேன். புது ட்விட்டர்ஸ்னால ரொம்ப மோசமாக போய்கிட்டுன்னு சொன்னாங்க. அது வந்து ஓரளவுக்கு உண்மை, நான் ஏற்றுக்கிறேன், அந்த மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் நீங்களே பல விஷயங்களும் எங்களுக்கு முன்மாதிரியா இருக்கீங்க. உதாரணத்துக்கு என்னது திட்டுறது, பல உங்களை பார்த்து தான் நீங்க தான் ட்ரெண்ட் செட்டா இருக்கீங்க, ரோல் மாடலா இருக்கீங்க. உங்களை பார்த்து, அதாவது உங்களை சொல்றேன், பழைய ஆட்களை பார்த்து புதுசா வர்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்படிலாம் திட்டலாம், இப்படிலாம் திட்டா நம்ம பெரிய ஆளு, நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற சில ஆட்டிடியூட உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின், இதுவும் பொதுவில் தான் கேட்க விரும்புறேன். இது புடிச்சு திருப்பி வேற யாராவது பதில் சொல்றீங்க? அவர் கேட்ட கேள்விக்கு பழைய அதிகரிச்சிருக்கிறது தான் எங்களுடைய பிரச்சனை. அதுக்கு நாங்க இருந்தது கூட காரணமா இருக்கலாம். அது வேணான்றது தான் பாயிண்ட். மற்றபடி நீங்க சொன்னதுதான் ரைட்டு. பழைய ட்விட்டர்ஸ் அதுக்காக நல்லா ட்வீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ட்வீட்டும் நிறையாவது ரொம்ப பாடாதியாக இருக்கு. அதனால வந்து புதுசா வர்றவங்க அப்படித்தான் இருக்கும். முதல்ல வந்து ஒரு குழந்தை நடக்குதுன்னாக்கீங்க அது லேசா தட்டி தான் இருக்கும். அதை நம்ம பெருசா எடுத்துக்க முடியாது. ஆனா பழைய ஆளுகளும் மோசமா தான் எழுதுறாங்க. சில சமயங்கள்ல நானும் அப்படி மோசமா தான் எழுதுறேன். இப்போ ஃபாலோ பேக் கொடுக்கறதோ, மன்னிச்சுக்கோங்க, ஃபாலோ பேக் கொடுக்கறதோ அல்லது வந்து மென்ஷனுக்கு ரிப்ளை பண்றதோ அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதை வந்து கட்டாயப்படுத்த முடியாது. அவங்களுடைய ஃப்ரீடம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். அதை வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனா சிலர் வந்து டிஎல் என்ன சொல்றீங்க, ஏன்டா மொக்க ட்வீட் எல்லாம் ஆர்டி பண்ணி ஏன் டிஎலுக்கு கொண்டு வர்ற, குப்பையெல்லாம் ஏன் ஆர்டி பண்ணி ஏன் டிஎலுக்கு கொண்டு வர்ற அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றீங்க. இது எப்படி இருக்குன்னா, பல தமிழ் இலக்கியங்கள் வந்துட்டு குப்பைன்னு சொல்லி தூர எரிச்சதையும் போய் எடுத்துட்டு வந்து நமக்கு இலக்கியமா ஆக்கியிருக்காங்க. யாரோ ஒருத்தருக்கு குப்பை வந்து இன்னொருத்தருக்கு வந்து என்னவா இருக்க போகுது, நல்ல ட்வீட்டா தோணி இருக்கும். நீங்க இதே தான் எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, யாருக்கும் காமனாக உங்களுக்கு வந்து எப்படி ஒருத்தர் ஃபாலோ பேக் பண்றதுக்கோ அல்லது வந்து
ரிப்ளை பண்ணுறதுக்கு ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி தான் ஒருத்தர் ஒரு ட்வீட்டை ஆர்டி பண்ணியிருந்தாருன்னா உங்களுக்கு பிடிக்கலைன்னா பிளாக் பண்ணிக்கலாம், மியூட் பண்ணிக்கலாம், இல்லை அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறீங்க, மொக்க ட்வீட் ஆர்டியே பண்ணாதேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. நீ ஆர்டி பண்ணதுனால உன்னை நான் பிளாக் நீங்கள் பிளாக் பண்ணிட்டு போங்க, ஆர்டி பண்ணுறதுனால நான் அவனை பிளாக் பண்ண போகிறேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, ஆர்டி பண்ணதுனால நான் அவனை மியூட் பண்ண போகிறேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இது வந்து என்ன மாதிரி உளவியல்னு தெரியல. சார் சாதாரண விஷயம், அவங்க பழைய ஆள் சொல்றது கரெக்ட்னு ஆகாது, அவங்க இஷ்டம் ஒரு ஆர்டி பண்றது. எனக்கு ட்வீட் பத்தி அதிகமா தெரியாது. நான் ட்விட்டர் வந்து சமீபத்தில் தான் வந்தேன். இருந்த போதிலும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நண்பர், இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த என்னுடைய அருமை நண்பர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இது போன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனுபவம் கிடையாது. இப்பொழுதுதான் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனுபவம் கிடையாது. அண்ணாவெல்லாம் நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாங்க ரயில் கணேசன் அவர்கள். எனக்கு வந்து எனக்கு உங்களவுக்கு திறமையாக ட்வீட் போட வராது. நான் கொஞ்சம் பழைய பஞ்சாங்க மாதிரி பிலாசபி அது இதுன்னு சொல்லிட்டு வயோதிகமான சிந்தனையோடு இருக்கக்கூடிய நண்பர். அந்த அண்ணாவை தான் நான் பார்க்கணும்னு நினைப்பேன். நிறைய நண்பர்களை நான் வந்து ஃபாலோ பண்ணேன். என்னை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நான் அதை ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறதும் இல்லை. ஃபாலோ பண்ணாதான் பண்ணாட்டிருந்தேன். கருத்துக்களை, உங்களுடைய கருத்துக்களை எனக்கு படிப்பதற்கு இது ஒரு வாய்ப்பு. நீங்க என்ன சொல்ல வரீங்க, அதை நாமளும் தெரிஞ்சுக்குவோமே அப்படிங்கிறதுக்கான இது ஒரு நல்ல ஒரு வழி எனக்கு. என்னுடைய வேலைப்பழுவின் காரணமாக நிறைய விஷயங்களை வெளியில போய் நம்ம பார்க்க முடியாது. எனக்கு நான் கொஞ்சம் பிஸியா வேலை பார்த்துக்க வேண்டிய வேலை பார்க்கறேன். உங்களை போன்ற நண்பர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லும் போது இருந்த இடத்திலேயே அதிகமான விஷயங்களை தெரிந்து கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு. அதுக்காக தான் நான் அந்த ட்விட்டர்ல இருக்கிறேன். நிறைய நண்பர்கள் அருமையான ட்விட்டர் போடுவாங்க. நான் அதை பார்த்துட்டு அப்படி ஃபாலோ பண்ணுறேன். அருமையா இருக்கும். நம்ம வந்து பிரமாதமா சில விஷயங்களை அருமையாக சொல்லுவாங்க. என்னுடைய அருமை சகோதரர் ராமநாதபுரத்து நண்பர், உங்க பேர் என்ன? பாரதிதாசன் செல்லம். பாரதிதாசன் ஆசிரியர் அவர்கள் சொன்னாங்க, அழகா சொன்னாங்க. இந்த பழைய குப்பைகள் எல்லாம் சிலருக்கு பழைய குப்பையாக இருக்கும், சிலருக்கு வந்து அது புதுமையாக இந்த இலக்கியங்களாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி நம்முடைய ட்விட்டர்கள் வந்து தமிழ் சம்பந்தமா பேசக்கூடிய சில அருமையான நண்பர்கள் இருந்தாங்க. திடீர்னு காணாமல் போயிட்டாங்க. இந்த KRS ஒரு ஆள் இருந்தார். அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது, யாரோ எவ்வளோ. அவர்லாம் என்ன நல்ல தமிழ் பற்றி பேசுவார் நிறைய. அவரை ஃபாலோ பண்ணிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணல. அவரு இருந்தாலும் தமிழ் பற்றி பேசுவார். திடீர்னு அவர்லாம் காணாமல் போயிட்டார். என்ன காரணம்னு தெரியல. அப்ப இந்த இன்னொரு அண்ணன் நாட்டுப்புறத்தான் ஒரு நண்பர் நிறைய தமிழ் சொல்வார். அவர் வந்துட்டாங்க நாட்டுப்புறத்தான் வரல. அவங்க வெளிநாட்டில் இருக்காங்களோ. அவங்களெல்லாம் வந்து குழந்தைகள் தானே விளையாடட்டுமே. நம்ம வயசுக்கு நம்ம பையன் விளையாட அதெல்லாம் கவனிங்க. அவர் பேசுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நிறைய மிஸ் பண்றீங்க. நிறைய விஷயம் நீங்க மிஸ் பண்றீங்க. கொஞ்சம் கவனிங்க. ஒன்றுமில்லை நண்பர்களே, யாரும் எதையும் இழக்கவில்லை. இழப்பதாக நீங்கள் சொல்லவும் வேண்டாம். நாம் அனைவரும் இங்கு அமர்ந்திருப்பது தெரிந்து கொள்ளத்தானே. அது என்ன தவறு இருக்கு? மகிழ்ச்சியாக இருக்கட்டுமே. அதனால தமிழ் பற்றி விஷயம் பண்ண தயாரா இருக்கு. உங்களுக்கு எல்லா எல்லாருமே தயவு செய்து கொஞ்சம் பேசுங்க. அருமை கிசு கிசு இல்ல. என்னுடைய மனைவி ட்விட்டர்ல ஒரு பிரபலமா இருக்காங்க. அவங்க பொன் குழந்தை. இந்த செகண்ட் அவங்க மிஸ்ஸஸ் பூனையார்னு மாத்திருப்பாங்க. அது ஏன் அவனா எல்லாரும் RIP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் போட்டு உங்க பெரிய போட்டுக்கிறீங்க? அது எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா யாராவது ஒருத்தர் RIP 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 சிவா RIP ராஜா
இது ஃபாலோவர்ஸ் கவர்றதுக்கான முக்கியமான நண்பர் கேள்வி. சன் டிவிக்கா சுகுமார் ஆமே நல்லதுயா. தெரியாது எனக்கு. மைக்க மைக்க விளம்பரத்துக்கு தான் சொல்லுவாங்க. பழகுது பிரகாஷ் பாவாடா அவர் ஒத்துக்கிட்டாருப்பா. சும்மா பேச்சு. அதாவது அவரு ஆன் எடிட்டர் மேல் எடிட்டர் பேசுற இன்னைக்கு நான் சொல்றேன், என்னோட ஒரிஜினல் ஐடியா அவர் ஃபாலோ பண்ணல, என் ஃபேக் ஐடியா அவருடைய ஒரிஜினல் ஐடி நீங்க ஃபாலோ பண்ணலையா, அவர் ஃபேக் ஐடி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அவர்கிட்ட டீல் வந்து 3 மாதம் இது ஏன் அப்படின்னு கேட்குறேன். பொண்ணுங்களோட பேச மாட்டேன், ரொம்ப கூச்ச சொல்லுவோம். ஃபாலோ பண்ணி பேசலாம் சும்மா ஃபாலோ பண்ணேன். உங்க ஃபேக் ஐடி பேர் சொன்னீங்க. பசங்க கூட்டா போக முடியும், பொண்ணு கூட்டா போக முடியும். வயசான பேசுறேன் எனக்கு சண்முகமணி ஒரு ஜோடி கடல் கல்யாணம் ஆகி போயிட்டா நீ எப்போ போவ? எனக்கு 20 வயசு தான் ஆகுது. கல்யாணம் பண்ணலாம் 5 வருஷம் ஆகும். அது பிரச்சனை குழந்தை இருக்கா? ஐடியா கம்பெனி இல்ல குழந்தை ஆக்சுவலா யாராவது ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அங்கே உட்காந்துருப்பேன், நான் ஃபாலோ பண்ணுறேன். குழந்தை இருக்கா? கடைசி லாஸ்ட் இயர் மதுரை ட்விட்டர் போது நான் ஃபேக்ட் ஒரு டிஎம்ல ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன், ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அப்போ ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அது ஞாபகம் இருக்கான்னு நான் கேட்குறேன். என்ன கேள்வி சொல்லுங்க. கேள்வி ஞாபகம் இருக்கான்னு கேட்குறேன். அடுத்த மீட்டப்ல வந்து நான் உங்களை கண்டிப்பா மீட் பண்ணுவேன். அப்போ நான் இதுக்கு இதே கேள்வியை கேட்பேன்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. உங்க ஐடி தமிழன் சிவி. அங்கே வந்து பார்த்தது கிடையாது, எல்லாமே நாட்டாமைங்கிற பேர்ல தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த பேர் எப்படி வந்துச்சு, நீங்க இது வரைக்கும் கொடுத்த தீர்ப்புலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தீர்ப்பு எது அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். தீர்ப்புலாம் ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சுன்னா நடுவில் ஊர்ல 4 பேர் மாதிரி நீங்க இது வந்து முற்றிலும் ஒரு பொய்யான தகவல் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது எட்டு இருக்காரா? வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? பாண்டிய மன்னர்கள் குரூப் கொண்டு வரீங்க. இப்போ சமீப காலம் வாட்ஸ்அப்ல நிறைய தேவையில்லாத விஷயங்கள் என்கரேஜ் பண்றது. பட் ட்விட்டர் வந்து ஒரு பேஜா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு எனக்கு ஒரு ஃபீல். ஒரு குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறத ட்விட்டர்ல போடும்போது ஒரு பெரிய எக்ஸ்போஜர் அதுக்கு கிடைக்குது. அது ரைட்டானு தெரியல. என்னோட ஐடி பட்டாசு. இங்க நிறைய பேருக்கான ஒரு பெரிய கேள்வி என்ன இருக்குன்னா, புதிய ட்விட்டர் பழைய ட்விட்டர்னு. இதுல இன்னொரு பெரிய ஒரு விஷயமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, சில பேர்னால அதை பண்ணவே முடியல. இவன் என்ன கருத்து சொல்ற மாதிரி இருக்கு நிறைய விஷயம். என்னுடைய சக இளைஞரான அண்ணன் ராதாபுரம் சாதா இதை பல இடத்துல வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அவர் எல்லாருக்குமே இளைஞர்கள் என்னெல்லாம் பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது இதெல்லாமே அண்ணன் சொல்லியிருப்பாரு. இது வரைக்கும் அவர் கேட்ட நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? அவர் சொன்னது எதுவுமே கேட்கறதே கிடையாது. சாதாரண விஷயம்.
நீங்க பேசுங்க. இப்ப நல்ல பலருக்கு தெரிஞ்சிருக்காது. 1960களில் எம்ஆர் வந்து பிரபலம் ஆனார். அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் படங்கள், சிவாஜி படங்கள் எல்லா இதுலயுமே வந்தாரு. அந்த படங்கள் தான் பாக்ஸ் ஆபீஸ்ல பிச்சுக்கிட்டு போச்சு. அவர் இல்லாத படங்களை வந்து மக்கள் வந்து விரும்பல. அதனால அந்நேரம் வந்து 62ல இருந்து கிட்டத்தட்ட அவர் 70 வரைக்கும் அவர் அவர் 67 அவர் உள்ள போனதுக்கு வரைக்கும் அவர் வந்து ராதா இல்லைன்னா அந்த படம் சாதா அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி. கை தட்டுங்கப்பா, கை தட்டுங்கப்பா. வச்சிருக்காருன்னு தெரியாம ஏன் பெண்ணா வாழுறீங்கன்னு கேட்டுட்டாரு. அதாவது நான் உங்க கேள்விக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் வாத்தியார் இருந்ததுனால கேள்வி கேட்டே பழகிட்டான். பதிலே தெரியாது எனக்கு. ஏன்னா வாத்தியார்னு வச்சுங்களேன், கேள்வி மட்டும் தான் கேட்கும், பதில் சொல்ல தெரியாது. சரியா? இப்போ ட்விட்டர் வந்ததுக்கு அப்புறம் யாராவது கேள்வி கேட்டா, நான் ஜெனரலா சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி, யாராவது கேள்வி கேட்டா லைட்டா கோபம் வரும். ஆமா, இங்க ட்விட்டர் வந்ததுக்கு அப்புறம் போட்டு கொட்டுறாங்களா, இப்போ எல்லாம் மடங்கி போச்சு. இப்போ உங்க கேள்விக்கு வந்தவர் பாத்தீங்கன்னா எல்லாரும் வச்சிருக்காங்களேன்னு ஒரு ஆர்வத்தில் ஆரம்பிச்சேன். அதை அப்பயே தற்கொலையும் பண்ணிட்டேன். ஏன்னு வச்சுக்கோங்க, டிஎம்ல அதுக்கு பதில் சொல்லி மாற முடியல, அதை தற்கொலை பண்ணி முடிச்சிட்டேன். இப்ப இல்ல. ஓகே, தேங்க்யூ டாக்டர் ரியாஸ். எல்லாருக்கும் தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் அவன்கிட்ட கேட்கறது எப்படி கரெக்ட் பண்ணாங்க, எல்லாருக்கும் டிப்ஸ் தான் எப்படி கரெக்ட் பண்ண. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போயிட்டு லவ் பண்ண முதல் நீ தான். எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு அந்த இளைஞர்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புற? சரி, ஓகே. ட்விட்டர்ல வந்து பர்சனலா தயவுசெய்து எதுவுமே பேசாதீங்க. ட்விட்டர் சம்பந்தப்பட்டு இருக்கட்டும். பர்சனலா நீ எப்படி கரெக்ட் பண்ணீங்கிறதா எதுக்காக வந்துட்டோம். வந்து இணையத்துல இருக்காங்க, ட்விட்டர் தான். அது மட்டும் சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் ஃபேமிலியும் ட்விட்டர்ல இருக்காங்க. ட்வீட் வந்து அப்பப்ப அந்த ட்வீட் என்னன்னா, காதலியை தேடி இணையம் ஒரு முறை இருப்பேன், நான் கேட்டு போய்விட நண்பர்களேன்னு ஒரு ட்வீட். ஆனா அந்த ட்வீட் நாமக்கல் அதான் மேட்ரு. அதுக்கப்புறம் அவங்களும் அமைஞ்சாங்க. எங்க வீட்டுல சம்மதம் வாங்கினதுக்கு அப்புறம் நான் ட்விட்டர்ல தான் நான் முறையா சொல்றேன். என் நண்பர்களுக்கு விட ட்விட்டர்ல தான் நான் முதல்ல சொல்றேன். ஏன்னா இணையம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு நண்பர்கள் கொடுத்துருக்கு. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு போய் தான் ஒரு நான் வந்து மனதில் நெருக்கமா வச்சிருக்கேன். அதனால தான் நான் இணையத்துல சொன்னேன். Life is beautiful. பூஸ்ட் ஏறல. பாத்தீங்கன்னா நான் கிரீன் டீ குடிக்கவே கூடாது நியாயமா. இல்ல, ஒரு சீன டீ எக்ஸ்பர்ட், இதை வந்து நீங்க ஜோக்கா எடுத்தீங்க அப்படின்னா எடுத்துக்கீங்க. கோரால வந்து ஒரு சீன டீ எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா, கிரீன் டீ வந்து டேஸ்ட்டுக்காகவோ ஒரு பெருமைக்காகவோ இப்ப குடிக்கிற ஒரு பொருள் மாதிரி ஆயிடுச்சு. நீங்க அதிக அளவுக்கு சாப்பிட்றப்ப ஒரு ஒரு நான்வெஜ் மீல்ஸோ உங்களுக்கு ஒரு ஹார்ட் மீல்ஸ் எடுக்கிறப்ப அதுக்கப்புறம் தான் நீங்க சாப்பிடணும். வெறும் வயிற்றுல கண்டிப்பா கிரீன் டீ குடிக்க கூடாது, கர்ப்பிணிகள் இதை சாப்பிடவே கூடாது அப்படின்னு ஒரு பல அட்வைஸ் கொடுத்து நான் ஒரு ட்விட்டர்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அதை ஷேர் பண்ணதுல இருந்து நான் கிரீன் டீ குடிக்கிறதையும் விட்டுட்டேன். நான் முடியக்கூடாது. கண்டு பாடுகிறேன் நண்பரே, இதை கொஞ்சம் தெளிவுபடுத்தி தர வேண்டும். கட்டாயம் வேணும். வயசாயிரம் கண்டு பாடுகிறேன். தமிழில் வாழ்த்துப்பா காவிரி ஆற்றின் அருகில் நீ கொண்ட கோலம் சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு பிடித்து போனது. இதோ இங்கே குழுமியிருக்கும் இவர்கள் கொண்ட தமிழ் கோலம் எனக்கு மிகவும் பிடித்து போனது. பொன்மலை உச்சிமலை கோட்டம் கொள்ளிடம் என்றே
பொன்மலை, உச்சிமலை கோட்டம், கோட்டை, கொள்ளிடம் என்றே இயற்கை எழிற்குஞ்சும் திருச்சி கொண்ட புதுதலம். சமயபுரத்து மாரியம்மனும் உறையூர் வெக்காளியம்மனும் சுற்றி காத்திருக்கும் ஊரும் இது. பள்ளிவாசல், தேவாலயம், கல்லூரிகள், பள்ளிகள் என சிறந்த வேறுவகை கொள்ளும் ஊர் இது. காவிரியும் கல்லணையும் கழித்து சொன்ன பெருமை என்று எழுத்துக்களால் எண்ணங்களால் மீண்டும் சங்கமித்து மகிழ்ந்தோம் நன்று. திருவானை கோவில் பெயர் கொண்டு யானை புகாவண்ணம் கோவில் உண்டு. சேவலும் சாமியாகும் பஞ்சவர்ணமாய் எறும்பீஸ்வரர் அருளார். திருவெரும்பூர் உலகில் உள்ள உயிர்கள் எல்லாம் இனிய தமிழ் கொண்டு நேசித்து இருக்க சொன்ன வள்ளுவ ஔவையும் உண்டு. மாம்பழ சாலையும் வயலூர் முருகனும் திருப்பட்டூர் பிரம்மனும் அமைதியே உருவான சிவலிங்கம் திருநெடுங்குளமும் சோழ பேரரசின் உறையூர் தலைநகரமும் சுற்றியே அமைந்த திருச்சி மேன்மையும் முக்கொம்பு பூங்காவும் குணம் தவறினால் குணசீலம் இரவிலும் வெப்ப கதிர்வீச்சு சரித்திரத்தில் இது திருச்சிபுரம். நாம் கூடிய கூட்டத்தால் எழுச்சிபுரம். ஸ்ரீரங்கத்து அரங்கனை என் வாழ்த்து கேட்டு சயன நிலை கலைத்து எம்மோடு தமிழ் பருகு. வாழிய நண்பர்கள், வாழிய தமிழ் பற்று. வே. ராதாகிருஷ்ணன். ரீசெண்டா படிச்ச ட்வீட் சொல்லலாம். நான் வந்து 3 சொல்றேன். ஃபர்ஸ்ட் இயர்ல சொன்னதை திரும்ப சொல்றேன். அதுக்கு கேஃபர் குணா எழுதுறது, ஜீஃபர் குணா எழுதுறது. ஓகே ஓகே. என்னன்னா ஆமா இப்படியே தான் நம்ம வாழ்க்கை போயிடுச்சு. விஜயகாந்த் கொடுப்பாரி எரிச்ச நியூஸ் வந்தது. அந்த நியூஸை போட்டு எழுதினாரு, எரிக்காம நீங்க அப்படிதான் தலை இருக்கீங்க அப்படின்னு போட்டுருந்தாரு. அப்புறம் இன்னொன்னு வந்து நம்ம நாட்டாமை வந்து எழுதுனது, திருமாறன் எழுதுனது. ஒரு தடவை சௌமியக்கா சொன்னாங்க, ரெய்னா நல்லா ரெய்னாடா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பதில் போட்டாரு, இல்லக்கா ஒரே வெயில். அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா ரொம்ப ரசிச்ச ஒரு ட்வீட். இப்பதான் நான் யோசிச்சு வச்சேன், யாரு இங்கதான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிளாட்ஃபார்ம்ல படுக்கிற ஒரு போட்டோவை போட்டு, எந்திரிங்கடா சல்மான் கானுக்கு ஜாமீன் கிடைச்சிச்சாமா. வருத்தப்படாது. சமூகத்தை உயர்ந்த இடத்துக்கு சென்ற பிறகு மற்றவர்களுக்கு அழகாக தெரிவாய். படம் ரிலீஸ் ஆனப்போ வந்துச்சு. ஸ்ருதிஹாசன் அந்த யானை மேல ஏறுறப்போ ஒரு தமிழ் பேசுவாங்க. யானைகளுக்கு தமிழ் தெரிந்திருந்தால் பாரதி செஞ்சிருக்க மாட்டான், ஸ்ருதிஹாசன் சட்னி ஆயிருப்பார். கிளிகளுக்கு பேச கற்றுக் கொடுக்காதீர்கள், அதுவாவது தன் தாய்மொழியில் முழுமையாக பேசட்டும். அப்படி வரலாம். மனிதர்கள் எல்லாருமே நல்லவர்கள் தான், ஆனால் அவர்களுடைய எல்லை மட்டுமே வித்தியாசப்படுகிறது. பட்ஜெட்ல பாத்ரூம்ல குண்டு இருந்தாட்டா ரொம்ப சகிக்க முடியல, ரொம்ப நவனமான இருக்குன்றாரு. அது வந்து பட்ஜெட் அந்த டைம் போட்டு டைம் ரொம்ப சிரிக்கிற இருந்தது. அதாவது பட்ஜெட்ல துண்டு இருந்தது வந்து தாங்கிக்கலாம், அந்த பாத்ரூம்ல துண்டு இருந்தா தாங்கிக்க முடியல, ரொம்ப ஈரமா இருக்கலாம். அதை எடுத்து கொடுத்தாங்க. அவங்க பேர் என்னன்னா என்ன கையில எடுத்துட்டாலும் அந்த பொருளை கூப்பிடுறாங்க. அவங்க பேர் மாறி இருக்கான். இங்க வாப்பா சாம்பார், அவர் பேர் மாறி இருக்கு. அப்படி கிடையாது. அவர் வந்து நான் வந்து புதுசுல வந்து ஒரு ட்வீட்டை பார்த்து பழகினது. ஆனா அந்த 2 ட்வீட்டை பார்த்தோன்னா உங்களை ஃபாலோ பண்ணிட்டாரா இல்ல உங்களை ஃபாலோ மிக முக்கியமான பிரபலம் என்னோட ட்விட்டர் குருநாதன் ரவிக்குமார் எம்ஜிஆர் போட்டிருக்கு. இங்கே கண்டங்களது இருக்கக்கூடாது என்று சொன்ன பள்ளி முதலாளியிடம் இருக்குமா இருக்க வேண்டுமா குறிபார்த்து மிதிப்பதில் குழந்தைகள் வல்லவர்கள். குறிபார்த்து மிதிப்பதில் குழந்தைகள் வல்லவர்கள். போகும்போது என்ன பண்ணுவீங்க, அதுக்கு ஒரு ட்வீட்டர் சேர்த்து போல, இவங்க வெறும் தண்ணியை மட்டும் தான் எடுத்து உள்ள போயிட்டு எங்க யாரை விளையாட விட்டாங்க அப்படின்னு. புரியல. ஐஎம்சிஓ வந்து போட்டிருக்காரு, ஞாபகம் இல்லை. பட் அவங்க கிட்ட கேட்ட மக்களா விஷயம் என்னன்னா,
என்னங்க ஓகே நானி கிட்ட வந்து கேட்டது வந்து நீங்க தண்ணி எடுத்துவாங்க என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு நான் வெறும் எப்பவுமே தண்ணி மட்டும் தான் எடுத்துக்கணும் அவங்கள்ட்ட போய் எழுதிருக்காங்க எது மொழிகள் சிறு குழந்தையின் குரல் வெளிநாட்டு வாழ்க்கையை நான் ஒருத்தன் சொல்லியிருந்தாங்க ரொம்ப டச்சாங்க அப்படின்னு எழுதியிருந்தாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் அது செல்வோட செல்வி எஃபெக்ட்ல லெஜெண்ட் இவ்வளவு நேரம் எல்லாமே பேசுனீங்க அடுத்தவங்க ட்வீட் தான் சொன்னீங்க உங்களோட ட்வீட் நீங்க சொல்லவே இல்லை ட்வீட் போட்டுருந்தாரு சொல்லலாமா வடியும் தூக்கி வச்சது பிடித்தது படித்ததில் குளிர்ந்து போதைய போத்துனேன் கோழியை திருவேன்னு பஞ்சாயத்து குடிச்சாங்க மயிலுக்கு வந்து போதை போத்துன பேகனுக்கு வரலாறு தெரியாதவங்க ஆறாவது லேடியார் சுட்ட வடு கோயம்புத்தூர் ட்விட்டர்ல சொல்லிட்டீங்க தந்தை மகன் காட்டும் உதவி சாம்சங்கில் ஸ்மார்ட் போன் வாங்கி தந்து விடும் செல்வ எஃபெக்டே ஒன்று போதும் ஒரு நாள் முழுக்க படிச்சுட்டு தலை சுத்தி கிடந்தேன் செல்வ எஃபெக்ட் மாதிரி சான்ஸே இல்லை நீ காலையில கிளம்புறப்ப ஏதோ ட்வீட் போட்டுட்டு கிளம்புங்கன்னு ஆனா பரிசு நான் சொன்னார் நேற்று அவரு திருப்பூர்ல ட்ரெயின்ல உட்காந்துருக்காரா திருச்சி கட்டி திருப்பூருடன் திருப்பூருக்கு இழுத்து கொண்டிருக்கிறார்கள் நான் பத்திரமாக உள்ளே அமர்ந்திருக்கிறேன் டாட்டுக்கு முன்னாடி ஒரு டாட் இருக்கும் டாட்டுக்கு அப்புறமா வருது வேற மாதிரி அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அவ்வளோ உங்களுக்கு ஒரு நீங்க பிடிச்சது மறுபடியும் சொல்லுங்க இல்ல உங்க ட்வீட்ல உங்களுக்கே ரொம்ப பிடிச்சது நீங்க நினைக்கிறீங்க ஓகே அதான் இவர் கூட சொன்னாரு அதாவது ஒரு கத்தி எடுத்து பொம்மையின் ஃபர்ஸ்ட் இந்த ட்வீட் அது என் இடது கையில் இருந்த கத்தியை கொண்டு வலது கையை வெட்டி விட்டேன் அப்படிங்கும்போது நான் என்னோட கையை வெட்டினா தான் யோசிக்க தோணும் அது வந்து அடுத்த லைன்ல வந்துட்டு இனிமேல் அந்த பொம்மைக்கு ஒரு கை தான் அப்படிங்கும்போது நான் அந்த பொம்மையை தான் வெட்டினேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் ஸ்டோரி ட்வீட் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு புத்துணர்ச்சி தருமே நம்ம வேலூர் ட்விட்டர் கேசவன் கிளாசிக் வந்து அவருடைய சார்பா 80 பேருக்கு அந்த புத்தகத்தை வந்து பரிசா கொடுக்குறாரு எல்லாருக்குமே அது வந்து எல்லாருக்குமே அதனால கேசவன் கிளாசிக் அவருக்கு வந்து டிஎன் மெகா ட்விட்டர் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றியும் முன்னாடி வர சொல்லிருக்கீங்களா அது வரதுக்கு லேட் ஆகும் அவ்வளோ முடிஞ்சு இப்போ இந்த புத்தகத்தை வந்து எக்ஸ்பர்ட் சத்யா அவர்கள் சிபி செந்தில்குமாருக்கு வழங்குவார் இங்க பாருங்க இங்க இல்ல சொல்ல முடியாது கண்ணாடியை போடுமே போகும்போது இந்த புத்தகத்தை வாங்கிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். புக்கு 80s 84 அது மாதிரி வந்து பழைய புக் எது எடுத்தாலும் சென்னிமலை சிபி செந்தில்குமார் பேர் ஒரு ஜோக்கா ஏதோ வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இணையம் வந்தப்போ இணையத்தை பத்தி எதுவுமே தெரியாது, இருந்தாலும் அதுல போயிட்டு ஏதோ பண்றாரு. ஏதோ இல்ல நானே எழுதுறேன், ஆனா எங்களுக்கு எல்லாம் வந்து சம்பாதிக்கிற கலை வந்து தெரியாது. அவர் வந்து இந்த ஒரு டைரக்டர் பற்றியோ அல்லது ப்ரொடியூசர் பற்றியோ நான் விமர்சனம் பண்ணுறேன். அதை வந்து சில பேர் ஏற்றுக்கிறாங்க, சில பேர் ஃபோன் பண்ணி திட்டிக்கிறாங்க. அது கேவலமாக திட்டுவாங்க, அதை வெளியில் சொல்ல முடியாது. அதாவது என்ன கேட்கணும், பொதுவாக எல்லா டைரக்டரும் என்கிட்ட கேட்குற கேள்வியெல்லாம் என்னன்னா, ஃபோன் பண்ணி கேட்கும்போது உனக்கு படம் எடுக்க தெரியுமா, இதுதான் எல்லாருமே பொதுவாக கேட்பாங்க. நீ வந்து படம் பார்க்குற, படம் பார்த்து உனக்கு பிடிச்சிருந்தா போ பாரு, இல்லைன்னா போயிடு. நீ எதுக்காக படத்தை வந்து விமர்சனம் பண்ணி மக்கள் வரதை குறைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. என்னுடைய பதில் அதுக்கு ஒன்றே ஒன்று தான். நீ அவங்களுடைய கேள்வி என்னன்னா, நான் வந்து 10 கோடி செலவு பண்ணி எடுத்தேன், நீ சும்மா 50 ரூபா பணத்தை கொடுத்து அந்த படத்தை பற்றி விமர்சனம் பண்ணி அது குப்பைன்னு முதல் கேள்வியை சொல்லிடுறேன்.
அது வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சமாக வசூல் பாதிக்குமில்ல அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. கொஞ்சம் கெட்ட வார்த்தை திட்டுவாங்க. அது நான் என்ன பதில் சொல்கிறேன் அப்படின்னா, சார் உங்களுக்கு வந்து 10 கோடி எந்த அளவுக்கு பெருசோ அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் 50 ரூபா பெருசு. உங்களுக்கு வந்து அந்த 10 கோடி ரூபாய் பாதிப்பு எப்படி வரக்கூடாதோ அதே மாதிரி என்னுடைய மக்கள், அதாவது நம்ம மக்கள் வந்து 50 ரூபாய் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு டப்பா படத்தை அவன் வந்து 250 ரூபா கொடுத்து பார்க்குறான். நான் வந்து பார்க்க வேணாம்னு சொல்கிறேன், டேய் இது டப்பா படம், இது பார்க்காதீங்க. அப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு மசாலா படம் வந்து சுமாராக இருந்தால் கூட நீங்கள் டப்பான்னு சொல்கிறீங்க, ஒரு குவாலிட்டியான படம் சுமாராக இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. அது ஏன்னு கேட்குறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, என்னுடைய தனிப்பட்ட ரசனை என்னென்னா, ஒரு மசாலா படத்தை மக்கள் வந்து ஏற்றுக்கவே கூடாது, புதுமையான படங்கள் வரணும். அதனால தான் நான் வந்து மசாலா படத்துக்கு ரேட்டிங் வந்து 2.5 சராசரி, 2.75 சுமார், அந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் விமர்சனத்துக்கான என்ன. அதே மாதிரி யாராவது விமர்சனம் போது நான் கேர் பண்ணிக்கவே மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு பெரிய இலக்கியவாதியோ நான் ஒரு திறமைசாலின்னு ஆரம்பித்து நான் சொல்லிக்கிறது இல்லை. என்னுடைய டீட்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். நான் என்னுடைய டீட்ஸ் எல்லாமே மொக்க டீட்டாக தான் இருக்கு. இன்னொன்று, என்னுடைய சொந்த ஜோக்கு 10% தான் ஆச்சுங்களா. நான் வந்து உங்க டைம்ல இல்லை, உங்க டைம்ல இருந்து நீங்க என்ன போறீங்களோ அதுல இருந்து ஒரு லைன் எடுத்து நான் ஒரு லைன் சேர்த்து போடுறேன். இது வந்து நிறைய பேருக்கு புரியாது. அதாவது வந்து நான் வந்து 50 பேரை ஃபாலோ பண்ணேன்னா வெளியே அந்த 50 பேருடைய டைம்லைன்ல இருந்து நான் ஜோக்ஸ் போடுறேன். அந்த 50 பேரையும் ஃபாலோ பண்றது மட்டும்தான் நான் போடுற ஜோக்ஸ் புரியும். அதாவது நான் எதிர்கீச்சு மாதிரி போடுவேன். ஏதோ ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் வந்து ஏதோ சொல்லுச்சுன்னா அதுக்கு பதில் சொன்ன மாதிரி ஒரு கீச்சு போடுவேன். அப்போ வந்து அந்த பையனையும் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் அந்த பொண்ணையும் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் என் ஜோக் புரியும். இல்லை வந்து என்னடா சம்மந்தமெல்லாம் போடுறான் மொக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் வந்து கேர் பண்ணிக்கிறதே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ட்ரீட் போடுறது நேரம் சரியா இருக்கு. நீங்க வந்து சொல்றதுக்கு வந்து நான் பதில் இல்லைங்க, ஆமாங்க இது வந்து சுமார் விளம்பரத்தில், அதாவது வெப்சைட் மூலமா எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு கேட்குறாங்க. நான் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக வெப்சைட் ஆரம்பிக்கல. நான் வந்து விமர்சன பத்திரிகையில் வந்து முதல்ல எழுதியிருந்தேன். வெப்சைட் வந்து அவருடைய மாடல் வச்சு நான் அது விமர்சனம் எழுதிட்டுருக்கேன். அதுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் அதிகமாக வரனால கூகுளே வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விளம்பரம் போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் போட்டு அவங்க அக்கௌண்ட்ல வந்து மாதம் அமௌண்ட் கொடுத்துறாங்க. நீங்களும் அதே மாதிரி இப்படின்னா உங்களுக்கு வருமானம் சொல்ல முடியாது. நான் சொல்லாத என்னன்னா, எப்ப பார்த்தாலும் நெட்லயே உட்காந்துருக்கான், அவனுக்கு என்னன்னு அப்படி இல்லை. அது யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணா அவருக்கு உண்டான ஃபேமும் கிடைக்கும், அதுக்கு உண்டான பிரைஸும் கிடைக்கும், பாராட்டும் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அதனால யாரும் இணையத்தில் இருக்கிறது வேஸ்ட்னு நினைக்க வேண்டாம். அதுக்காக சொன்னேன். அதே மாதிரி இது போன ட்விட்டர்லயும் சொன்ன அதே விஷயம் தான். நிறைய ஆட் ஏஜென்சிஸ், நிறைய பெரிய பெரிய கார்பரேட்ஸ் எல்லாம் இந்த சோசியல் மீடியாவை கவனிக்கிறதுக்கு செப்பரேட்டா டிபார்ட்மெண்டே வச்சிருக்காங்க. அந்த சோசியல் மீடியா எல்லாருமே கேமரா பார்த்துக்கலாமா? இல்ல எல்லாருமே இங்க பாப்பீங்களா? ஓகேவா? அங்க பார்க்காதீங்க, எல்லாம் இங்க பாருங்க. முடிச்சிட்டு அவரு சிபி செந்தில்குமார் யாரோ கேள்வி கேட்கணும்னாரு. அவரு கை நீட்டும் போது பாயும் உல்லாசமேடு மேலே ஓரங்களாடும் இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம். இங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கே ஆசை தீயில் நான் வேகிறேன். உண்டாக மோகனம் என் காதல் மோகனம், செந்தாமரை செந்தேன் மழை பின்னாடி இடையாடும் காதல் தேசம் நீரா பூவே இன்னொரு பாட்டு ஒன்னா இல்லைங்க ஒன்னா. சரி, நான் வீட்லயே தானே இருந்தேன், பார்க்கவே இல்லையா? நீ வீட்லயே தானடா இருக்க, அதானே பிரச்சனையே.
ஜென்ஸ்ல ரெஸ்பான்ஸ் தான். What nonsense you are talking about me? இதுக்கு ஃபேமஸ் டயலாக் போட்டியே அதுதான். கேட்டுட்டு உடனே பண்ணணும் பிடிக்கிறது. இப்போ இதுதான் டயலாக். இதுக்கு 4 பேருமே பண்ணுவாங்க. பண்ணதுல யார் பெஸ்ட் நீங்க சொல்லலாம். ஓகேவா? டயலாக் இதேதான். இதுக்கு பிரச்சனை கூடி செருப்பால அடிச்சு. இதுக்கு வந்து 4 பேரும் ஒரே இதுக்கு தான் பண்ணுவாங்க. யார் பெஸ்டா பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகே ரெடி 1 கோயா நீ ஃபர்ஸ்ட் எடுக்கறேன் பார்த்தா தர்மாஷ் கேதியா மைக் ஓகே ரெடி எப்படி செய்வா அரே எமோஷன் கடா talking about action பண்ணுங்க silence okay அப்படி இல்ல அந்த எமோஷன் அப்படியே ஓகே ஒரு நிமிஷம் ரெடி ஆயிட்டோம் ஜென்டில்மேன் என்னைக்கு 1 2 3 1 2 3 4 உயிரை கேட்டா பரவாயில்லையே உள்ளத்தை கேட்டா உடனே ஓகே ரெடி ரொம்ப எமோஷன் வரணும் என்னன்னு தெரியலையா உள்ள அங்க இல்ல ஓகே நெக்ஸ்ட் சத்தியமா வர மாட்டேங்குது ஓகே ரெடி 1 2 பெரிய உள்ள போ 2 3 ஓகே இவங்க 2 பேருக்கு இன்னைக்கு பர்த்டே ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே டு யூ மாமா நீ ஏன் கிங்தீரன் பேர் வச்சீங்க அட்லீஸ்ட் ரியல் லைஃப்ல தான் கிங்கா இருக்க முடியல ட்ரீம்லயாவது கிங்கா இருக்கலாம் என்னோட இந்த பர்த்டே லைஃப்ல இந்த டைம் இந்த பர்த்டே தான் ரொம்ப மறக்க முடியாத இருந்தது ஐ லவ் யூ இப்போ என்ன சொல்லுங்க இதுக்கு முன்னாடி கை இப்படி பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி கூட இங்கே வந்தது ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் சொல்லலை இது வரைக்கும் ஒரு சிலருக்கு மட்டும் தான் தெரியும் நம்ம ஐயா கணக்குல கூட தெரியாதையா
எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். உண்மையிலுமே ரொம்ப என்ஜாயாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். இல்லாமல் விர்ச்சுவல் இல்லாத ஆக்சுவல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க கூட இல்லாமல் நம்ம கூட வந்திருந்ததுக்காக அவங்களுக்கு ஒரு கிளாப்ஸ். நெக்ஸ்ட் நாங்களே பேசிட்டு இருக்கோம். புதுசாக வந்தவங்களே யாராவது ஒருத்தர் எனக்கு வந்து இங்கே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்திருந்தேன். நான் ரொம்ப அதிகமாக பேச மாட்டேன். இங்கே வந்து கிளம்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்க்கும்போது கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் நிறைய எதிர்பார்த்தேன். வந்தேன் நிறைய கூட்டம் இருப்பீங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். இது நாங்களே எதிர்பார்க்கல. இவ்வளோ வந்ததே எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. சிவசங்கர் ராணி ஃபாலோ பண்ணுங்க. தோன்றி இருக்கக்கூடிய மருத்துவ உலகத்திற்கு சவால் விடக்கூடிய அளவிற்கு மனிதனுக்கு மரணம் இல்லை என்பதை உறுதிபட சொல்லியிருக்கிறார். நம்பர் 1. நம்பர் 2, இறந்தவனை உயிரோடு எழுப்ப முடியும் என்றும் அந்த பராசரசர் சொல்லியிருக்கார். அதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டா அதற்கு ஆதாரங்களும் இருக்கிறது. சினிமாவை பார்த்து பேச வேண்டாம், யதார்த்தமான லைஃப் போடுவோம். நம்ம முடியுமா முடியாதாங்கிறது நீங்க அவருக்கு செய்த தியாகம். பேசுவது போன்ற விஷயங்கள் இதுக்கு எடுபடாது. இது வந்து முழுக்க முழுக்க வேற மாதிரியான ஒரு கருப்பை கீழே உட்காந்து சென்னையில ஆரம்பிச்சது இல்லையப்பா. தமிழ் பறவை வாழ்க, தமிழ் பறவை வாழ்க, தமிழ் பறவை வாழ்க. இட் இஸ் ஸ்பெஷல் வாழ்க, ரைட்டர் சிஎஸ்கே வாழ்க, வாழ்க. சத்யவதி ஒலிக பிரியா நான் யாரை விட்டோம் மீனவாதா டீச்சர் வாழ்க, வாழ்க. டீச்சர் கொஞ்சம் சேர்த்து